விஸ்வாசம் படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, விஸ்வாசம் அப்படிங்கிறது ஒரு எமோஷ்னலான வார்த்தை. கோபம், சிரிப்பு அப்படிங்கிற மாதிரி விஸ்வாசம் அப்படிங்கிறது ஒரு எமோஷ்னல். இந்த படத்தோடைய டைட்டிலை கனெக்ட் பண்ணுற விதமாக இந்த படத்தில் ஸ்வேதாவுக்கு ரன்னிங் ரேஸ் ட்ரெயின் பண்ண கோச் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, உனக்கு யார் மேலே கோபம் அதிகமாக இருக்குதோ அவங்கள நினச்சி தரையை மிதிச்சு நீ ஓடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த ஒரு சீனில் வந்து எமோஷ்னலை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த படத்தோடைய கதையுமே வந்து இந்த பொண்ணு வந்து கடைசியில் ரன்னிங் ரேஸில் கலந்துக்குமா இல்லையா அப்படிங்கிறது தான் ஆடியன்ஸையும் பதட்டமாகவே வச்சுருப்பாங்க. ஸோ இந்த படத்தோடைய கதைக்கு ஏற்ற மாதிரியே படத்தோடைய டைட்டிலையும் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அஜித் நயன்தாரா நடித்த விஸ்வாசம் படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள். இந்த படத்தை தியேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போது அமேசான் பிரைம் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்தில் தூக்குதுறையோடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் முறுக்கு மீசையாகவும் ப்ரெசன்ட் சீனில் வந்து கடா மீசையும் வச்சு டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் கலர் சட்டையெல்லாம் போட்டு வந்திருப்பாரு. அப்போ கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இதே இது ப்ரெசன்ட் லைஃப்ல ஒயிட் கலர் வேஷ்டி சட்டை தான் போட்டுட்டு வருவாரு. மகளுக்காக மட்டும்தான் சண்டை போடுற மாதிரி காட்டுவாங்களே தவிர தேவையில்லாததெல்லாம் சண்டை போடுற மாதிரி காட்ட மாட்டாங்க. ப்ரெசன்ட் லைஃப்ல நிரஞ்சனா விட்டு போனதுக்கு அப்புறம் திருந்தின மாதிரி சண்டையெல்லாம் போடாத ஒரு ஆளாக தான் காட்டுவாங்க. இந்த படத்தோடைய டைட்டில் வந்து கலர்ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான டீட்டெயிலாக இந்த படத்தில் அதிகமாக ஊரில் திருவிழா நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி படத்தோடைய டைட்டில் போடும்போது கலர்ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படம் ஒரு கிராமத்து பின்னணி படமாக இருக்கிறதுனால டைரக்டர் பேர் போடும்போதும் சரி, ஆக்ட்ரஸோடைய பேர் போடும்போதும் சரி, பேக்ரவுண்டில் கிராமத்து ஊர் மக்களும் கிராமமும் வர்ற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பஞ்சாயத்து நடக்கும். ஒரு குரூப் வந்து இந்த வருஷம் திருவிழா நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்குறக்காண்டி வந்திருப்பாங்க. தூக்குதுறை குரூப் வந்து இந்த வருஷம் திருவிழா நடக்கணும் அப்படின்னு சொல்லி மனு கொடுப்பாங்க. அதில் இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, தூக்குதுறை வரான் அப்படின்னா யாரும் எந்திரிக்கக்கூடாது, கட்டின வேட்டியை கூட கீழே இறக்கி விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் இந்த ஒரு சீனில் தூக்குதுறை வந்த உடனே இவரே வந்து எந்திரிச்சு நிற்கிற மாதிரியும் வேட்டியை கீழே இறக்கி விடுற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் தூக்குதுறையோடைய இன்ட்ரோடக்ஷன் சீன் வந்து காரில் வர மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இன்டர்மிஷன் விடும்போதும் காரில் போகிற மாதிரி தான் வந்து காட்டி முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி காரை விட்டு இறங்குனதும் ஊர் மக்களை கையெடுத்து கும்பிட்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ நமக்கு கை மட்டும்தான் வந்து ஃபோக்கஸ் ஆகும். இதே இது ஆடியன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் லுக் காமிக்கும் போதும் கையெடுத்து கும்புற மாதிரி காட்டுவாங்க. வில்லனுடைய கேரக்டர் இதுதான் அப்படின்னு ஆடியன்ஸுக்கு ரிவீல் பண்ணும்போதும் வில்லன் வந்து காரில் போகிற மாதிரி தான் வந்து காட்டுவாங்க. கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு திருக்குறள் இருக்கும். இந்த திருக்குறளோடைய அர்த்தம் வந்து தூக்குதுறையோடைய கேரக்டரை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சோர்வில்லாத உழைப்பு, விடாமுயற்சி, தைரியம், உறுதியான மனப்பான்மையாக தூக்குதுறையோட கேரக்டரை டிசைன் பண்ணியிருப்பாங்க. தூக்குதுறையோடைய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியே இந்த இடத்துல இந்த திருக்குறளை பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துடைய கதை வந்து தேனி டிஸ்ட்ரிக்டில் நடக்கும். ஸோ அதுக்கான ரெஃபரன்ஸாக ஒரு பக்கம் தமிழ்நாடு மேப்பும் இன்னொரு பக்கம் தேனி டிஸ்ட்ரிக்ட் மேப்பும் இருக்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த கலெக்டர் ஆஃபீஸில் சிஸ்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா தேனி டிஸ்ட்ரிக்டா அப்படின்னு ஹோம் பேஜ்லேயும் இருக்கும். தூக்குதுறை இந்த படத்தில் அரிசி மண்டி வச்சுருப்பாரு. அரிசி மண்டியை காட்டுறதுக்கு முன்னாடியே அரிசி மண்டிக்கான டீட்டெயிலாக அங்கங்கே வச்சுருப்பாங்க. அது எங்கே அப்படின்னா டைரியில் அரிசி மண்டியோடைய லோகோ போட்டு நேம் இருக்கும். அதே மாதிரி கேலண்டர்லேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பேக்லேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, கார்லேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை விட தம்பிராமையாவுடைய பனியன்லையும் இந்த படம் கிளைமேக்ஸ் வரைக்குமே வந்து அரிசி மண்டி லோகோ போட்ட பனியன் தான் போட்டுட்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு சீனில் நிரஞ்சனா ஊருக்கு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் எங்கே போகிறாங்க அப்படிங்கிறத எந்த ஒரு சீன்லையுமே வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க. அப்பா வந்து இறந்து போயிருப்பாரு போல். இந்த படத்தோட இடையிலே வந்து அவங்க அப்பா இறந்து போன மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஆஃபீஸாக பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கூட இந்த 2 நாள் ஊருக்கு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ப்ரெக்னன்சி டைமில் இவங்களுக்கு லண்டன்லேருந்து ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் ஒன்று வந்திருக்கும். ஸோ லண்டனுக்கு கூட போயிருக்கலாம். ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு சண்டையில் ஸ்வேதாவோடைய கழுத்தில் அருவால வெட்டுப்பட்டிருக்கும். அப்போ நிரஞ்சனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்வேதாவுக்கு அடிபட்டிருக்கும். அப்போ தான் வந்து தூக்குதுறை ஸ்வேதாவை விட்டு விலகி போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸில் வந்து தூக்குதுறைக்கு அடிபட்டு ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கும். அந்த சீனில் தான் தூக்குதுறை தான் தன்னுடைய அப்பா அப்படிங்கிறது தெரிய வரும் ஸ்வேதாவுக்கு. அப்பா அப்படின்னு ஃபஸ்ட் டைம் கிளைமேக்ஸில் தான் வந்து கூப்பிட்ற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. ஸோ ரத்தத்தினால தான் பிரிஞ்சிருப்பாங்க. அதே ரத்தம் மூலமாக தான் வந்து சேர மாதிரியும் காட்டியிருப்பாங்க. கிரவுண்டில் நிரஞ்சனாவுக்கு லெஃப்ட் சைடு ஸ்வேதா நடந்து போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போ நிரஞ்சனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தூக்குதுறையோடைய மூச்சு காற்று கூட நம்ம பொண்ணு மேலே படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக
பண்ணுறதுக்காக நிரஞ்சனா ஸ்வேதாவை லெஃப்ட் சைடில் இருந்து ரைட் சைடு பக்கம் மாற்றி நடக்க வச்சு கூட்டிகிட்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. வில்லன் வந்து தூக்குதுரை கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் ஃபோனில் பேசும்போது வில்லனுக்கும் நிரஞ்சனாவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக வில்லனுடைய பேக்ரவுண்டில் ஸ்வேதா வந்து பேஸ்கெட் பால் விளையாடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த வில்லன் வந்து ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு வில்லனாக இருக்கிறாரு. அதுவும் ஸ்வேதாவுக்கு போட்டியான வில்லன் அப்படிங்கிற மாதிரி சிம்பாலிக்காக ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸ்வேதாவுக்கு பேஸ்கெட் பால் விளையாடுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கான டீட்டெயிலாக இந்த ஒரு சீனில் பேஸ்கெட் பால் நெட்டு வந்து வீட்டிலேயே இருக்கிறத பார்க்க முடியும். விவேக்குக்கு அடிக்கடி இந்த படத்தில் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த படத்தில் காமெடி சீனாகவே எடுத்திருப்பாங்க. இந்த சீனில் ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன் வர சீனில் இவர்கிட்ட ஃபோன் இருக்காது. இவர்கிட்ட ஃபோன் இருக்குது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலாக பாக்கெட்டில் ஃபோன் இருக்கிற மாதிரி ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபோனை எடுத்து பேசுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. தூக்குதுரையும் ஸ்வேதாவும் மலையில் நனைஞ்சு ஆட்டம் போட்டுட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்போ கேசவன் நிரஞ்சனா கிட்ட என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இவங்க 2 பேரும் மலையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது நான் மலையில் நனைஞ்சாலும் பரவாயில்ல கையும் களமாக பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா கேசவன் வந்து தூக்குதுரையும் ஸ்வேதாவும் கூட்டிட்டு வர்ற மாதிரி சீன்ஸ் வச்சிருக்க மாட்டாங்க. இவர் தான் வந்து கூட்டிட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா கேசவன் வந்து இந்த சீன்ல ஷர்ட் மட்டும் மலையில நனைஞ்ச மாதிரி காட்டியிருப்பாங்க. சின்ன வயசுல இருந்து ஸ்வேதா வந்து அம்மா கூட மட்டும்தான் இருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல அம்மாவும் பொண்ணு மட்டும் இருக்கிற போட்டோஸா பார்க்க முடியும். எந்த ஒரு போட்டோஸ்லயும் அப்பா இருக்க மாட்டாரு. அதே மாதிரி ஸ்வேதாவுக்கு ரன்னிங்னா ரொம்ப பிடிக்கும். அதனால ஓடுற மாதிரி போட்டோஸும் வச்சிருப்பாங்க. சின்ன வயசுல இருந்தே ரன்னிங் போறாங்க அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா தான் நிறைய மெடல்ஸ் நிறைய ஷீல்டும் இருக்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி வில்லனுடைய வீட்லையும் வில்லனே சின்ன வயசுல இருந்து நிறைய சர்டிஃபிகேட் மெடல்ஸ் வாங்கின மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அவங்க பொண்ணும் அதே மாதிரி தான் வாங்கியிருப்பாங்க. அதுக்கான டீட்டெயிலாக இந்த ஒரு சீன்லையும் பார்க்க முடியும். நேகா வந்து ரன்னிங் ப்ராக்டிஸ் அப்போ 13 minutes 9 seconds வருவாங்க. ஸ்வேதா வந்து ரன்னிங் ப்ராக்டிஸ் அப்போ 12 minutes 7 seconds வந்திருக்கிறாங்க அப்படின்னு லேப்டாப் மூலமாக காமிச்சிருப்பாங்க. இந்த சீனை கனெக்ட் பண்ணுற விதமாக இதே இது ஸ்வேதாவுக்கு தூக்குதுரை வந்து என்கரேஜ் பண்ணினதுனால தான் வந்து ரன்னிங் ப்ராக்டிஸ் டைம் பார்த்தோம் அப்படின்னா 12 minutes 7 seconds வந்திருப்பாங்க. அதனால தான் ஃபைனல் மேட்ச்சில் நீங்களே என்கரேஜ் பண்ணுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. என்ன அப்படின்னா கோச் ப்ராக்டிஸ் பண்ணும்போது 12 minutes 7 seconds காமிச்சிருப்பாங்க. இதே இது நேகா ப்ராக்டிஸ் பண்ணும்போது 12 minutes 9 seconds காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸில் ஸ்வேதாவுக்கு ரன்னிங் ரேஸ் அப்போ ஏன் ஃபாஸ்ட்டாக ஓடி வர முடியாது அப்படின்னா தூக்குதுரை தான் வந்து தன்னுடைய அப்பா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருப்பாங்க. இவங்க இதுக்கு முன்னாடி ஃபாஸ்ட்டாக ஓடி வர்றதுக்கான காரணம் வந்து அப்பா மேலே இருக்கிற கோவத்தினால அவங்க ஃபாஸ்ட்டாக ஓடி வந்திருப்பாங்க. ஆனால் அப்பா வந்து ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு அப்படிங்கிறது ஸ்வேதா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸாக தான் அவங்க ஸ்லோவாக ஓடி வர மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் தான் தூக்குதுரை வந்து ஸ்வேதாவுக்கு என்கரேஜ் பண்ணுறது மூலமாக ஃபாஸ்ட்டாக ஓடி வர மாதிரி காமிப்பாங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஸ்வேதாங்கிற பேர் மட்டும்தான் வந்து எல்லா காம்படிஷன்லையும் கொடுத்துருக்காங்க. இந்த ரன்னிங் ரேஸில் மட்டும்தான் வந்து ஸ்வேதா தூக்குதுரை அப்படின்னு அப்பா நேம் சேர்த்து கொடுத்துருப்பாங்க போல். யார் தூக்குதுரையோடைய பேரை சேர்த்துருக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலாக இந்த நேம் போர்டு பக்கத்தில் நிரஞ்சனா நிற்கிற மாதிரி காமிச்சு இவங்க தான் ஸ்வேதா பக்கத்தில் அப்பா பேரையும் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்காக காமிச்சிருப்பாங்க. விஸ்வாசம் படத்தை நீங்கள் ஒரு தடவையாவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த படத்தில் நடித்த எந்த கேரக்டர் ரோலும் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் அலைபாயுதே படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். விஸ்வாசம் படத்தில் இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.